எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை தாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செஞ்சுருக்கேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தனியாக இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து காட்டுறேன். ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு 10 எடுத்திருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம உளுந்தை வடிகட்டி வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ நான் இதில் ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். ஐஸ் க்யூபும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு ஹீட் ஆகிடக்கூடாது, அதனால் நான் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ ஐஸ் க்யூப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சூப்பராக இருக்குன்னு. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அந்த உளுந்தை நல்லா பீட் பண்ணிக்கங்க. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். மிளகு வேணால் நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா கூட வேணும்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா சூடு வரட்டும். இப்போ எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக தண்ணியை கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகுங்க. நீங்கள் ஒரு டம்ளரில் கூட ஒரு கவரை சேர்த்துட்டு அதில் ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுட்டு நீங்கள் அதில் கூட கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது செய்ய தெரியலைன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருக்கு. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் அதிகமாக வைக்காதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் எடுத்து புட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இதை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.